நிறைய பீப்புள் அவங்க ட்ரீமை சேஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதர் பீப்புள்ஸ் ஒப்பீனியன். நீங்கள் நாசமாக போகிற வரைக்கும் உங்களை யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ட்ரை பண்ணிங்களேன், எல்லாருமே ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. அதுவும் கெட்டதாக தான் சொல்லுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதை போய் உங்கள் பெரியப்பா, சித்தப்பா, சித்தி, அண்ணன், தம்பி, டீ கடைக்காரண்ணன் எல்லாத்தையும் சொன்னீங்களேன், அவங்க சொல்கிற ஒரே பதில் இது ஒர்க் ஆகாது. இன்னொரு பதில் சொல்லுவாங்க இது ஸ்கேமு. இன்னொரு பதில் கூட சொல்லுவாங்க. ஸோ இந்தமாரி எல்லோரும் நெகட்டிவாக சொல்லிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் ஒரு ஆரம்பிக்கலான்னு ஒரு ஸ்டார்ட்டாக ஒரு இதுவாக பம்படப்பாக இருந்திருப்பீங்க. பட் இந்த ஒப்பீனியன்னாலே அப்படியே நீங்கள் கம்ப்ளீட்டாக டவுன் ஆகியிருப்பீங்க. ஸோ இந்த ஒப்பீனியனுக்கு ஆப்போசிட்டாக உங்களால் பண்ண முடியாதனால அந்த ஒப்பீனியனே உங்களை அமுக்கி அந்த ட்ரீமே உங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வச்சுக்கும். எவ்வளோ தான் உங்களுக்கு நெகட்டிவ் ஒப்பீனியன் ஆப்போசிட்டில் வந்தாலும் அதையும் தாண்டி எப்படி போகிறன்றது தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே இருக்க போகுது. நான் ஒன்றும் வர ஒப்பீனியன்லாம் வாங்கிக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, உங்களால் முடியும்னு மோட்டிவேஷன்லாம் தரப்போகுது. நான் வந்துட்டு உங்களோட பெர்ஸ்பெக்டிவை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரு விதமான ஒரு ஃபிலாசபிக்கலான ஒரு ஐடியா தரப்போகிறேன், ட்ரூத்தை சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ திஸ் இஸ் த லாஸ்ட் வீடியோ யூ ஆர் கோயிங் டு see how to handle other people's opinion. இதை நான் எப்போதுமே சொல்கிற ஒரு சேயிங் தான். என்ன தான் நம்ம வாழ்கிற உலகத்தில் 8 பில்லியன் பீப்புள் வாழ்ந்தாலும் 8 பில்லியன் பீப்புளும் ஒவ்வொரு உலகத்தில் வாழ்ந்துருக்காங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்கனாலே வைங்களேன், மற்றவங்க சொல்கிறத நீங்கள் சீரியஸாக எடுத்துக்கவே மாட்டீங்க. நான் ஸ்டார்டிங் சொன்ன எக்ஸாம்பிளே, இப்போ ஒரு ஆன்லைன் பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, உங்கள் சித்தப்பா கிட்ட சொன்னீங்கன்னு வைங்களேன், என்ன சொல்லுவார்? இது ஒர்க் ஆகுது, செட் ஆகுது, அது ஆகும்னு சொல்லிட்டு உங்களை நெகட்டிவாக பேசி உங்களே இது பண்ணிவிடுவார். பட் ஆக்சுவலாக அந்த ஒப்பீனியனை உட்காந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு வைங்களேன், எந்த உலகத்தில் உங்கள் சித்தப்பா வாழ்ந்துன்னு இருக்கார்? அவர் வாழ்ந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸ் மட்டும்தான் ஒர்க் ஆகும். அதாவது மல்லிகை கடை, எலக்ட்ரிஷியன் கடை, கறிக்கடை, இந்தமாரி ஃபிசிக்கலாக வச்சுக்கிற கடை தான் ஒர்க் ஆகும். ஆன்லைன் பிஸ்னஸ்னாலே ஸ்கேமு, போய் வெளிநாட்டில் போய் ஏர்ன் பண்ணணும். ஸோ இதை மட்டும்தான் அவர் பார்த்துக்கிறாரு, இதை மட்டும்தான் அவர் கேட்டுக்கிறாரு, இதை தான் அவர் தன்னோட உலகமாக நினச்சி வாழ்ந்துன்னு இருக்கார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அந்த உலகத்தில் வாழ்கிற ஒருத்தவர்கிட்ட நீங்கள் போய் உங்கள் ஐடியா சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஐடியா அவர் காதுக்குள்ளேயே போகாது, அவர் உலகத்துக்குள்ளேயே போகாது. அவர் உங்களை கேர் பண்ணுற பேரில், உங்களை பாதுகாப்பு பண்ணுற பேரில் அவர் உலகத்தில் எது பார்த்துக்கிறாரோ அதை மட்டும்தான் உங்களுக்கு சொல்லுவார். வேணாண்டா, போய் ஒரு கடை வை, போய் எம்பிஏ படி, இன்ஜினியரிங் படி, இந்தமாரி தான் சொல்லுவார். ஏன்னா அவர் வாழ்கிற உலகம் வேறு. ஸோ இதை நீங்கள் பார்க்காம, ஓஹோ இவர் உண்மையாக தான் சொல்கிற போல இருக்குது, இதெல்லாம் இப்படி தான் போல இருக்குன்னு நீங்கள் அந்த சொன்ன வார்த்தைகளை அப்படியே பர்சனலாக எடுத்துப்பீங்க. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்களே. இந்த இடத்துல நீங்கள் அதை பர்சனலாக எடுத்துக்காமல், ஓகே இவர் வேறு உலகத்தில் வாழ்கிறாரு, இவரோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு, இவரோட பிலீஃப் வேறு, இவரோட தாட் வேறு, இவரோட எமோஷன் வேறு, பட் என்னோட எல்லாமே வேறு. எது ஒர்க் ஆகும், ஒர்க் ஆகாது, எது சரியாக வருதுன்னு எனக்கு தான் தெரியும், அவருக்கு தெரியாது. ஸோ அவரோட ஒப்பீனியன் இட் டசன்ட் மேட்டர். இந்த ஒரு கோட்டு வந்து என்னோட டிஎன்ஏல இருக்குது. என்னென்னா, நீங்களும் எப்போவே மறந்துடாதீங்க, மண்டல் ஞாபகம் வச்சுனே இருங்க. எவ்ரிதிங் யூ ஹியர் இஸ் அன் ஒப்பீனியன், நாட் அ ஃபேக்ட். அண்ட் எவ்ரிதிங் யூ see இஸ் அன் பெர்ஸ்பெக்டிவ், நாட் த ட்ரூத். ஐம் 100% ஷோர். நல்லா காது கொடுத்து கேளுங்க. இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவான ட்ரூத்னு ஒன்று கிடையாது, லிட்ரலான ஒரு ட்ரூத்னு கிடையாது. சில ட்ரூத்ஸ் இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த திங் இட்ஸ் நாட் த ட்ரூத், இட்ஸ் த ட்ரூத் தட் வி பிலீவ் இன். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் உண்மை நம்பினீங்களா, அதுதான் உண்மை. யாராலுமே உங்களை மாற்ற முடியாது. பிகாஸ் வாட் எவர் த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ்ஸ் இட்ஸ் ட்ரூ. இப்போ கூட ஒரு ரீசனான இன்சிடென்ட் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு ஜாதி இதனால் எங்கள் அக்காவை வந்துட்டு வேறு ஜாதிக்கார பையன் கல்யாணம் பண்ணா சொல்லிட்டு அந்த தம்பியை வந்துட்டு கொலை பண்ண அந்த கேஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ். நான் ஒன்றும் அந்த நியூஸ் வந்து நான் பார்க்கல. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த பையன் அந்த ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணனால அந்த பையனை வெட்டிட்டான். இப்போது அந்த பையனோட மைண்ட் செட்டில் அந்த பையன் என்ன உலகத்தில் வாழ்ந்துருக்கான்னு நீங்கள் பாருங்கள். ஜாதி தான் ஃபஸ்ட்டு. தான் ஜாதியை விட்டு மற்ற ஜாதியை கல்யாணம் பண்ணால் அது உயிரை கூட எடுக்கலான்றது தான் அவனோட மைண்ட் செட்டு. நீங்கள் அவன்கிட்ட போய் என்ன தான் போய் பாடம் எடுத்தாலும் அவன் மைண்டில் அது ஏறவே ஏறாது. ஏன்னா அவனோட உலகம் வேறு. பரிதாபலோடு சொல்லியிருப்பாங்களே, உலகன்றது இவ்வளோ இல்லைடா, உலகன்றது இவ்வளோ இருக்குது, பெருசாக இருக்குது. ஸோ இந்தமாரி சின்ன சின்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்கிற ஒரு பீப்புள் கூட போய் அவங்ககிட்ட தயவுசெய்து அட்வைஸே கேட்காதீங்க. அவங்க கேட்டிங்கன்னா இருக்கிறதுலே மட்டமான அட்வைஸ் தான் சொல்லுவாங்க. அதாவது வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துக்கிறவனுக்கு உலகத்தை பற்றி கேட்டால் எப்படி தெரியும்? நான் கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறேன். ஸ்டான்லி சொன்ன கோட்டுன்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு ஒரு விஷயம் உண்மையிலே ஜெனியூனாகவே பிடிச்சிருக்கு, ஜெனியூனாகவே இது ஒர்க் ஆகும் தெரிஞ்சுன்னு வைங்களேன், எந்த ஒரு முட்டாளையும் அந்த ஐடியாவை பேச அலோவ் பண்ணாதீங்க. ஜஸ்ட் டூ இட், தட்ஸ் இட். ஸோ அதுக்குன்னு மற்ற பீப்புளோட ஒப்பீனியனே நீங்கள் கேட்கக்கூடாதுன்னா கேட்டிங்கன்னா, எஸ் நீங்கள் கேட்கலாம். பட் ரைட்டான பீப்புள்கிட்டருந்து ஒப்பீனியன் கேட்கணும். இப்போ ஒரு ஃபேட் லாஸ் அட்வைஸை வந்துட்டு ஒரு டீ கடைக்காரன் அண்ணன் கிட்ட கேட்டால் அவர் என்ன சொல்லுவார்? காலைல சுடு தண்ணி குடிப்பா, கொழுப்புலாம் கரைஞ்சுன்னு சொல்லுவார்.
அதுவும் கான்ஃபிடண்ட்டாக கரெக்டாக சொல்லுவாருன்னு நினச்சி சொல்லுவார். ஏன்னா அவர் உலகத்தில் அது கரெக்டு தான். பட் அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட முட்டாள் யாருமே கிடையாது. ஸோ ஃபேட் லாஸில் யார் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அவங்களோட அட்வைஸ் கேட்கணும் நீங்கள். ஸோ அதுக்கு தான் யூடியூப் இருக்குது, அதுக்கு தான் இன்ஸ்டாகிராம் இருக்குது. ஸோ அதுக்கு தான் யூ ஹாவ் டு ஹேவ் பகுத்தறிவு. இந்த விஷயம் ஏன் சொல்கிறாங்க, எதுக்கு சொல்கிறாங்க, இதை நம்பலாமா வேணாமா சொல்லிட்டு உட்காந்து பிரித்து அனலைஸ் பண்ணி ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கணும். அப்படி பிளாண்டாக எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கூடாது. அப்படி அக்செப்ட் பண்ணதுனால தான் நம்ம இந்த ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருக்கோம். நான் சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா வி அக்செப்டட் ஸோ மெனி நெகட்டிவ் பிலீஃப், நெகட்டிவ் தாட்ஸ் அபவுட் அவர் செல்ஃப். நீ குள்ளமாக இருக்க, உனக்கு இது பண்ண தெரியாது, உனக்கு நீ அழகாக இல்லை, இதுவாக இருக்கிற, உனக்கு இதுவாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, இது இருக்குது சொல்லியே நமக்கே தெரியாமல் அந்த விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே நம்பினே இருப்போம். நான் முன்னாடி சொன்ன மாரி வாட் த சப்கான்ஷியஸ் மைண்ட் பிலீவ் இட் பிகம்ஸ் ட்ரூ. ஸோ அவ்வளோதாங்க, எல்லாம் சிம்பிள். நீங்கள் கேட்குறது எல்லாமே ஒப்பீனியன், உண்மை கிடையாது. ஒரு நாயை உங்களை பார்த்து குலைக்குதுன்னா நீங்கள் அந்த நாயை பார்த்து ஏன் குலைக்கிற, அந்த நாயை குலைக்கிறதுனால நீங்கள் டென்ஷன்லாம் ஆக மாட்டீங்க. ஏன்னா அந்த நாய் எதுக்கு குலைக்குதுன்னு அதுக்கே தெரியாது. அது உலகத்தில் அது கரெக்டுன்னு நினச்சது குலைச்சிருக்கு. அதேமாரி தான் உங்கள் சுற்றி இருக்க சில பேர் வந்துட்டு என்ன பண்ணாலும் ஏதாவது நெகட்டிவான ஒப்பீனியன் சொல்லினே இருப்பாங்க. பட் அந்த ஒப்பீனியன் உங்களை அஃபெக்ட் பண்ண நீங்கள் விடக்கூடாது. ஏன்னா அது வெறும் ஒப்பீனியன் தான். இன்னும் ரெண்டாவது பாயிண்ட், ஒரு எக்ஸ்ட்ராவான பாயிண்ட் ஆட் பண்ண நினச்சேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, யாருமே உங்களாக பார்க்க மாட்டாங்க. எல்லாருமே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் மூலமாக தான் உங்களை பார்ப்பாங்க. இப்போது என்ன நீங்கள் பார்க்குறீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு உண்மையிலே என்னை யாருன்னு தெரியாது, உண்மையிலே நான் என்ன இதுன்னு தெரியாது, என்னோடய கேரக்டர் உங்களுக்கு தெரியாது. யாருக்குமே சொல்கிறேன். என்னோடய அம்மா கிட்ட கேட்டிங்கன்னா எங்கள் அம்மா என்னை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, எங்கள் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒர்க்கில் வேறு விஷயம் சொல்லுவாங்க, காலேஜில் வேறு விஷயம் சொல்லுவாங்க, தெருவில் இருக்கிற வேறு விஷயம் சொல்லுவாங்க. எல்லாருமே ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் தான் பார்ப்பாங்க, எல்லாருமே ஒவ்வொரு ஆங்கிளில் தான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாருமே ஒரு ப்ரீ ரெக்வசிட் ஒரு நாலேஜோடய தான் பார்க்குறாங்க. ஒருத்தன் கருப்பாக இப்படி சுருட்ட முடி வச்சுட்டு லைட்டை இன்சைடு வச்சு பேசினுக்கிறான்னா அவன் இந்தமாரி ஆளாக தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக ஒரு ப்ரீ கன்சீவ் நோஷனோடய தான் என்ன எல்லாருமே பார்ப்பீங்களே தவிர அவங்கள நம்ம பார்க்கவே மாட்டோம். எல்லாருமே நம்ம ஒரு கண்ணாடி போட்டு தான் மற்றவங்கள பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது தென் ஒய் யூ ஹாவ் டு ஒரி? நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும். மற்றவங்க எல்லாருமே பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ், அவங்கவுங்க விஷயம், அவங்க எப்படி வேணால் பார்த்துக்கலாம். பட் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு ஒரி அபவுட் அதர்ஸ். நான் பர்சனலாக காலங்காலமாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்க ஒப்பீனியனை நான் கேட்கவே மாட்டேன். அதாவது வாலண்டியராக இப்போ யார்கிட்டையும் நான் இதை தான் பண்ணுறேன் நான் சொல்லவே மாட்டேன். அப்படி நான் பண்ணுறேன்னு சொன்னேன்னு வைங்களேன், எல்லோரும் ஒரு ஒப்பீனியன் எடுத்து என் காதில் சொருவாங்க, கேளு 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 கேளு. இன்னொரு ட்ரிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஜிம்லலாம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் ஒர்க் அவுட் பண்ணி தான் இருப்பேன். அதாவது யூடியூப்பில் பார்த்துட்டு எல்லா ரிசர்ச்சும் பார்த்துட்டு இந்தமாரி கரெக்டாக பேக் ஒர்க் அவுட் இப்படி தான் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட் நான் ஜிம்மில் பண்ணியிருப்பேன். பட் அங்கே இருக்கிற ஜிம்மில் ஒரு அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா, அவருக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலாக. பட் எல்லார்ட்டையும் கான்ஃபிடண்ட்டாக கோச் பண்ணுவார், இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும். ஸோ நான் அந்தமாரி போட்டுன்னு வந்தேன். அந்தமாரிலாம் போடாத, வா இப்படி வந்துட்டு இப்படி போடு அப்படி போடுன்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணியிருப்பார் எல்லாத்தையும். அந்தமாரி தான் என்கிட்டயே ஒரு நாளைக்கு வந்து சொன்னார். நானும் போட்டேன். இதெல்லாம் ஆக்சுவலாக சென்னையில் இருக்கும்போது, அவர் கண்ணு முன்னாடி இருக்கும்போது போட்டேன். ஒன்ஸ் அவர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாரி நான் செட்டு போட்டேன். மறுபடியும் வந்து சொன்னார், மறுபடியும் எனக்கு பிடிச்ச மாரி செட்டு போட்டேன். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, அவருக்கே விட்டு போயிடுச்சு. சரி இவன் என்ன தான் சொன்னாலும் நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கே மனசு விட்டு போயிடுச்சு. நானும் என் விஷயத்தில் கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரெண்டு விஷயந்தான். மற்றவங்ககிட்ட நீங்கள் என்ன பண்ணுறீங்க சொல்லாதீங்க. அப்படி பண்ணுறது மூலிமா மற்றவங்க ஒப்பீனியன் சொல்லவே மாட்டாங்க. அப்படியே நீங்கள் ஒரு விஷயம் பண்ணனாலும் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்கனாலும் அந்த ஒப்பீனியன் ஆப்போசிட்டாக செய்யுங்க. ஸோ அதனால் அந்த ஒப்பீனியன் சொல்கிறவங்களே ஆட்டோமேட்டிக்காக வாயை மூடிப்பாங்க. ஒப்பீனியன் கேளுங்க, ரைட்டான பர்சன்ட்ட கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. 91.FM. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சுருந்தா உங்களுக்கு சரிதான். கரெக்டாக இருந்தால் பரட்டா